ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 25 சென்டென்சஸ் செகண்ட் நேற்று பார்த்தது மாதிரியே இங்கே வந்து நான் தேர்ட் பர்சன் சிங்குலர் எடுத்திருக்கேன். பட் பாஸ்ட் டென்ஸ்ன்றனால எந்த ப்ரொனவுன் போட்டாலும் நமக்கு சென்டென்ஸ் பெருசாக மாற போகிறது கிடையாது. ஏன்னா எந்த ப்ரொனவுன் வந்தாலும் சரி, எந்த நவுன் வந்தாலும் சரி, நம்ம வேர்பில் மட்டும்தான் அந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ப்ரொனவுன் வர்றதுனால இங்கே சென்டென்ஸ் எந்த விதத்துலையும் மாற போகிறது கிடையாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அவன் சண்டை போட்டான். சண்டைக்கு இங்கிலீஷில் ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபாட். அவன்றனால ஹீ, ஸோ ஹீ ஃபாட். ஸோ இங்கே ஹீ ஃபாட். இதே வந்து அவர்கள் சண்டை போட்டார்கள்னாலுமே தே ஃபாட். நான் சண்டை போட்டேன்னா ஐ ஃபாட். இது மாதிரி தான் வரும், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இங்கே ப்ரொனவுன் பற்றியோ இல்லை நவுனை பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவன் குத்தினான். குத்துறது வந்து பார்த்திங்கன்னா அது கை வச்சு குத்துறது, கையை மூடிட்டு குத்துவோம் இல்லையா, பஞ்ச். இங்கிலீஷில் பஞ்சுன்னு சொல்லுவோம். பஞ்சோட பாஸ்ட் டென்ஸ் பஞ்ச். ஸோ அவன் குத்தினான்றனால ஹீ பஞ்ச். அடுத்தது அவன் அரைந்தான். அரைகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றனால ஸ்லாப்ட். ஸ்லாப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லாப்ட். அடுத்தது அவன்றனால ஹீ, ஸோ இது வந்து ஹீ ஸ்லாப்டுன்னு வந்துடும். ஹீ ஸ்லாப்ட், SLAPPED ஸ்லாப்ட். செகண்ட் இங்கே ஐ யூஸ் பண்ணாலும் ஐ ஸ்லாப்ட் தான் வரும். நான் அரைந்தேன், அவன் அரைந்தான், அது மாதிரி அவர்கள் அரைந்தார்கள். எல்லாத்துக்குமே இங்கே ப்ரொனவுன் மட்டும்தான் மாறும், இல்லை நவுன் மட்டும்தான் மாறும். வேர்ப் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எது வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ ஸ்லாப்ட், அவன் அரைந்தான்னா ஹீ ஸ்லாப்ட். அடுத்தது அவன் முறுக்கினான். முறுக்கிறதுக்கு இங்கிலீஷில் ட்விஸ்ட். அதே பாஸ்ட் டென்ஸ்னால் ட்விஸ்டட். அவன் முறுக்கினான்றனால ஹீ ட்விஸ்டட், ஹீ ட்விஸ்டட். அடுத்தது அவன் உடைத்தான். உடைக்கிறதுக்கு இங்கிலீஷில் பிரேக். பிரேக்கோட பாஸ்ட் டென்ஸ் ப்ரோக். ஸோ அவன் உடைத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அவன்ற அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ப்ரோக். ஹீ ப்ரோக் தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் குத்தினான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சு குத்துறாங்க. கத்தி வச்சு குத்துறதுக்கு ஸ்டாப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸ்டாபோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டாப்ட். ஸோ அவன் குத்தினான்னு வரனால ஹீ ஸ்டாப்ட், ஹீ ஸ்டாப்ட். அடுத்தது அவன் உதைத்தான். உதைக்கிறதுக்கு இங்கிலீஷில் கிக். கிக்கோட பாஸ்ட் டென்ஸ் கிக்ட். அவன் உதைத்தான்னு சொல்லணும். ஸோ அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ கிக்ட், ஹீ கிக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் குத்தினான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு குத்துறது. ஸோ அதுக்கு ப்ரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிக்கோட பாஸ்ட் டென்ஸ் ப்ரிக். அவன் குத்தினான்னு சொல்லணும். ஸோ அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ ப்ரிக்ட், ஹீ ப்ரிக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் மோதினான். மோதுறதுக்கு இங்கிலீஷில் டேஷ். ஸோ டேஷோட பாஸ்ட் டென்ஸ் டேஷ்ட். அவன் மோதினான்னா ஹீ டேஷ்ட், ஹீ டேஷ்ட். அடுத்தது அவன் தாக்கினான். தாக்குறதுக்கு இங்கிலீஷில் அட்டாக். அட்டாக்கோட பாஸ்ட் டென்ஸ் அட்டாக்ட். அவன் தாக்கினான்னு சொல்லணும், அதனால் ஹீ அட்டாக்ட், ஹீ அட்டாக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் தடுத்தான். தடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் பிளாக். பிளாக்கோட பாஸ்ட் டென்ஸ் பிளாக்ட். ஸோ அவனுக்கு ஹீ, ஸோ ஹீ பிளாக்ட், ஹீ பிளாக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் குத்தினான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை வச்சு குத்துறது. சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக இல்லை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறதுக்காக செய்வாங்க இல்லையா குத்துறது. ஸோ அந்த மாதிரி குத்துறதுக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. போக்கோட பாஸ்ட் டென்ஸ் போக்ட். ஸோ ஹீ போக்ட். அடுத்தது அவன் கிள்ளினான். கிள்றதுக்கு இங்கிலீஷில் பிஞ்ச். பிஞ்சோட பாஸ்ட் டென்ஸ் பிஞ்ச்ட். ஸோ அவன் கிள்ளினான்னு சொல்லணும், அதனால் ஸோ ஹீ பிஞ்ச்ட், ஹீ பிஞ்ச்ட். அடுத்தது துடித்தான். அதாவது ஒரு அடிபட்டால் துடிப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி அவன் துடித்தான். துடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் குய்வர். குய்வரோட பாஸ்ட் டென்ஸ் குய்வர்ட். ஸோ ஹீ குவர்ட், ஹீ குவர்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் நெளிந்தான். நெளிகிறதுக்கு இங்கிலீஷில் ரிகிள். WRIGGLE ரிகிள். ரிகிளோட பாஸ்ட் டென்ஸ் ரிகிள்ட். ஸோ அவன் துடித்தான்னு சொல்லணும். ஸோ ஹீ ரிகிள்ட்.
அடுத்து அவன் அடித்தான். அடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் பீட்டோட பாஸ்ட் டென்ஸ் பெட். ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஹீ பெட்டுன்னு தான் படிக்கணும் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது. ஹீ பெட் எஸ்டர்டே அப்படின்னு வரும்போது எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா அது பாஸ்ட்டில் நடந்ததுன்னு தெரியும் நமக்கு. அதனால் இங்கே ஹீ பெட்டுன்னு தான் படிக்கணும், பீட்டுன்னு படிக்கக்கூடாது. பீட்டோட பாஸ்ட் டென்ஸ் பெட்டு, ஸோ ஹீ பெட். அடுத்தது அவன் தள்ளினான். தள்ளுறதுக்கு இங்கிலீஷில் புஷ்ஷோட பாஸ்ட் டென்ஸ் புஷ்ட், ஸோ ஹீ புஷ்ட் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்தது அவன் இழுத்தான். இழுக்கிறதுக்கு இங்கிலீஷில் புல்லோட பாஸ்ட் டென்ஸ் புல்ட், ஸோ அவன் இழுத்தான்னு சொல்லணும், ஸோ ஹீ புல்ட். அடுத்தது அவன் நசுக்கினான். நசுக்கிறதுக்கு ஸ்குவாஷோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்குவாஷ்ட், ஸோ ஹீ ஸ்குவாஷ்ட். அவன் நசுக்கினான்னா ஹீ ஸ்குவாஷ்ட். அடுத்தது அவன் நெரித்தான். கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஸ்ட்ராங்கிள்னு பேர். ஸோ ஸ்ட்ராங்கிளோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்க்ராங்கிள்ட், ஸோ அவன் நெரித்தான்னு சொல்லணும், ஸோ ஹீ ஸ்ட்ராங்கிள்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் அதட்டினான். அதட்டுறதுக்கு இங்கிலீஷில் ரெபியூக், ஸோ ரெபியூக்கோட பாஸ்ட் டென்ஸ் ரெபியூக்ட். அவன் அதட்டினான்னு சொல்லணும், ஸோ ஹீ ரெபியூக்ட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் அவமானப்படுத்தினான். அவமானப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் இன்சல்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் இன்சல்ட்டட், ஸோ அவன் இன்சல்ட் பண்ணால், ஸோ ஹீ இன்சல்ட்டட். அடுத்தது அவன் அலறினான். அலறதுக்கு இங்கிலீஷில் ஸ்க்ரீமோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்க்ரீம்ட், ஸோ அவன் அலறினான்னு சொல்லணும், அதனால் ஹீ ஸ்க்ரீம்ட். அடுத்தது அவன் பயமுறுத்தினான். பயமுறுத்துறது, அதாவது மிரட்டுறதுக்கு இங்கிலீஷில் த்ரெட்டனோட பாஸ்ட் டென்ஸ் த்ரெட்டன்ட். அவன் மிரட்டினான், அதனால் அவன் பயமுறுத்தினான், அதனால் ஹீ த்ரெட்டன்ட். அடுத்தது அவன் கத்தினான். கத்துறதுக்கு இங்கிலீஷில் ஷவுட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஷவுட்டட். அவன் கத்தினான்னு சொன்னோம், அதனால் ஹீ ஷவுட்டட். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சேஞ்சஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.